வணக்கம். நான் உங்கள் மோகனா. மாலை மலர் 4/8/2025 திங்கட்கிழமை. வாங்க செய்திக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சியின் 9% வாக்குகள் முக்கியமானது. தவிர்க்க முடியாத சக்தியாக விஸ்வரூபம் எடுத்துள்ளேன். சீமான் அதிமுகவுடன் கைகோர்த்தால் நிறைய எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள். தமிழக அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தவிர்க்க முடியாத மாபெரும் சக்தியாக உருவாகிக் கொண்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் அவரை பற்றிய கணிப்புகள் அனைத்தும் வித்தியாசமாகவே அமைந்துள்ளன. குறிப்பாக அவர் அரசியலில் பிரகாசிக்க மாட்டார் என்றும் 90% பேர் சொன்ன நிலையில் அவர் வழிகாட்டும் நட்சத்திரம் போல மாற தொடங்கி இருக்கிறார். கடந்த கால அரசியல் தேர்தல் முடிவுகளை சற்று அலசி ஆராய்ந்து பார்த்தால் இந்த உண்மை தெரிய வரும். 2016ஆம் ஆண்டு தமிழக சட்டசபைக்கு தேர்தல் நடந்தபோது அதிமுக தலைவர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் என்ற இருபேரும் சக்திமிக்க ஆளுநர்கள் இருந்தனர். அவர்கள் இருவரையும் மையப்படுத்தத்தான் தேர்தல் நடந்தது. அப்போது சீமானால் 1.13% வாக்கு வங்கியை தான் பெற முடிந்தது. அந்த தேர்தலில் கடுமையான பல பரீட்சையில் திமுக 1% வாக்கு வங்கி வித்தியாசத்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியாமல் அதிமுகவிடம் தோல்வியை தழுவியது. அவர்கள் இருவரும் மரணம் அடைந்த பிறகு யாருன்னா ஜெயலலிதா அம்மாவும் கருணாநிதி ஐயா அவர்களும், அதாவது இங்க பாருங்க, தோல்வியை தழுவியது. அவர்கள் இருவரும் மரணம் அடைந்த பிறகு 2019 அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் மோடி, ராகுல் காந்தி என்ற இரு பிரதமர் வேட்பாளர்கள் பணபலம், ஜாதி பலம், அதிகார பலம் கொண்ட மத்திய மாநில கட்சிகளின் கூட்டணிகள் அமைந்தன. அதோடு நடிகர் கமலஹாசன் அவர்கள் அரசியல் பிரவேசம், டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக எழுச்சி காரணமாக அரசியல் சூழ்நிலை மாறியிருந்தது. என்றாலும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மீண்டும் மனந்தளராமல் தனியாக களம் கண்டார். இதன் காரணமாக பணபலம், அதிகார பலம் இல்லாத சீமான் அவர்கள் கட்சி நிச்சயம் காணாமல் போய்விடும் என்ற விமர்சனம் எழுந்தது. ஆனால் அவற்றை எல்லாம் பொய்யாக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சி 3.87% வாக்குகள் பெற்றது. முந்தைய தேர்தலை விட அந்த கட்சி தனது வாக்கை வங்கியை 3 மடங்கு அதிகரித்திருந்தது. இது அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த தேர்தலில் சீமானை விட கூடுதலாக டிடிவி தினகரன் 5.5% வாக்குகள் பெற்று இருந்தார். ஆனால் சீமான் அவர்களை விட குறைவாக கமலஹாசன் அவர்கள் 3.78% வாக்குகளை பெற்றிருந்தார். தினகரன் அவர்கள் வாக்கு வங்கி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மட்டும் அதிகமாக இருந்தது. அதாவது 21 சட்டசபை தொகுதிகளில் 3வது இடம் பிடித்து இருந்தது. கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு தென் சென்னை, மத்திய சென்னை, வடசென்னை, ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், மதுரை உள்பட 11 தொகுதிகளில் மட்டும் தான் 3வது இடம் கிடைத்தது. மற்ற தொகுதிகளில் கமலஹாசன் அவர்கள் கட்சி வேட்பாளர்கள் மிக மிக குறைவான வாக்குகளாக பெற முடிந்தது. இதன் மூலம் அரசியல் களத்தில் ஒரு உண்மை வெளிப்பட்டது. அதாவது குறிப்பிட்ட தொகுதிகளில் மட்டுமே தினகரன், கமலஹாசன் அவர்கள் கட்சி அதிகமாக ஓட்டுகளை பெற முடிவுக்கு தெரிய வந்தது. ஆனால் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வாக்கு வங்கி தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் ஒரே சீராக இருந்தது. 6 இடங்களில் நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பிடித்தது. ஆனாலும் 39 தொகுதிகளில் சீரான வாக்குகளை சீமான் கைப்பற்றினர். 3.87% வாக்குகள் பெற்ற சீமானின் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து நடத்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டது. தினகரன் அவர்கள், கமலஹாசன் அவர்கள் ஆகியோர் ஒதுக்கி கொண்டனர். 3வது முறையாக 2021 ஆண்டு சட்டசபை தேர்தலை நாம் தமிழர் கட்சி சந்தித்த போது சீமான் அவர்கள் கூடுதல் வாக்குகளை பெற முடியாது என்று மீண்டும் அரசியல் நிபுணர்கள் கவனித்தனர். அதுவும் தவிடுபொடியானது. 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுடன் ஒப்பிடும்போது சுமார் 2 மடங்கு அதிகமாக வாக்கு வங்கியை சீமான் உயர்த்தி காட்டினார். அதாவது அவரது கட்சிக்கு 6.58% வாக்கு வங்கி உயர்ந்தது. சீமான் அவர்கள் கட்சியின் வாக்கு வங்கி உயர்ந்த நிலையில் டிடிவி தினகரன் அவர்கள், கமலஹாசன் அவர்கள் ஆகியோரது கட்சிகளின் வாக்கு வங்கிகள் 2.5% சுருங்கியது. நாம் தமிழர் கட்சி 177 தொகுதிகளில் 3வது இடத்தை பிடித்து அரசியல் நிபுணர்களை வாய் அடைக்கச் செய்தது. டிடிவி தினகரன் அவர்கள் அமமுகவால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் 2வது இடத்தை பிடிக்க முடிந்தது. 24 இடங்களில் 3வது இடத்தை அவர் கட்சி பிடித்தது. கமலின் அவர்கள் மக்கள் நீதி மையம் ஒரு தொகுதியில் 2வது இடத்தையும், 25 இடங்கள்
3வது இடத்தை மட்டுமே பெற்றது. இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி 8.22% அதிகரித்தது. இது நாம் தமிழர் கட்சியின் அதிரடியான வளர்ச்சியை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் இருந்தது. நாம் தமிழர் கட்சி மீண்டும் தமிழகம் முழுவதும் பரவலாக வாக்குகளை பெற்றதன் மூலம் சீமானுக்கு அனைத்து தொகுதிகளிலும் குறிப்பிட செல்வாக்கு இருப்பதும் உறுதியானது. அது மட்டுமன்றி நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறியுள்ளது. இந்த நிலையில் நாம் தமிழர் வெற்றி கழகம் கட்சியை விஜய் தொடங்கியுள்ளார். கடந்த சில மாதங்களில் தமிழக அரசியலில் அவருக்கு செல்வாக்கு அதிகரித்திருப்பதாக கருதப்படுகிறது. இதன் காரணமாக விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் இடையே கூட்டணி ஏற்படலாம் என்று கூறப்பட்டது. ஆனால் தனித்து போட்டி என்ற முடிவில் சீமான் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். தொடர்ந்து 5 முறை தனித்து போட்டியிட நாம் தமிழர் கட்சி சமீப காலமாய் பெரியார் எதிர்ப்பு, காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக என 4 கட்சிகள் மீதும் கடும் விமர்சனம் செய்து வருகிறது. அதோடு பனை தொழிலாளர்கள், கால்நடை மேய்ப்பாளர்கள், மீனவர்கள், விவசாயிகள் என்று ஏழை மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடுவதை சீமான் அவர்கள் அரசியல் உறுதியாக மாற்றியுள்ளார்கள். தனித்து போட்டியிட்டு 1.1% இருந்து 8.22% வாக்குகளை ₹1 கூட கொடுக்காமல் உயர்த்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சியை சீமான் உயர்த்தியிருக்கிறார். தற்போது அவருக்கு 234 தொகுதிகளிலும் 9% வாக்குகள் இருப்பது உறுதியாகி இருக்கிறது. இது அவரை தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றி இருக்கிறது. அதோடு அதிமுகவுடன் அவர் கைகோர்த்தால் நிறைய MLAக்களை பெற முடியும் என்ற புதிய பாதையை உருவாக்கி இருக்கிறது. இத்துடன் இந்த மாலை மலர் செய்தி அறிக்கை முடிவடைகிறது. நான் உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.